சென்னை மவுலிவாக்கத்தில் 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்த பகுதிக்கு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நேற்று முன்தினம் நேரில் சென்று மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த உத்தரவிட்டார். இதனைத் தொடர்ந்து கட்டட விபத்தில் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோரையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சந்தித்து பரிவோடும் தாய் உள்ளத்தோடும் பழக்கூடைகளை வழங்கி தலா 50,000 ரூபாய் நிதி உதவியும் அளித்து ஆறுதல் தெரிவித்தார். சிகிச்சை பெற்று வருவோர் அனைவரும் முதலமைச்சருக்கு நெஞ்சம் நெகிழ நன்றி தெரிவித்தனர். சென்னை போரூர் அருகே தனியாரால் கட்டப்பட்டு வந்த 11 மாடி கட்டிடம் இடிந்து விழுந்ததில் இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை உடனடியாக மீட்டு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்க அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்குமாறு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவிட்டார். இந்நிலையில் நேற்று முன்தினம் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கொட்டும் மழையையும் பொருட்படுத்தாமல் விபத்து நடந்த பகுதி முழுவதையும் பார்வையிட்டார். பின்னர் அங்கு நடைபெற்று வரும் மீட்புப் பணிகள் குறித்து நீண்ட நேரம் ஆய்வு செய்து அதிகாரிகளுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா கட்டட விபத்தில் இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி துரிதமாக நடைபெற்று வருவதாகவும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு தமிழக அரசின் சார்பில் உயர்தர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். Consisted of a basement plus stilts plus 11 stories. According to investigations conducted by our senior officers, it appears that the building plans that were approved were not strictly adhered to by the builders. There was nothing wrong with the plans that were submitted for approval, but the builders knowingly committed many violations and did not adhere to the plans that were approved. It is too early to say exactly what went wrong, but there appears to have been a serious structural defect, which is apparent in the adjoining building also, which is being constructed by the same company. And tests have to be conducted to see whether the soil is suitable, whether the soil is capable of bearing such a huge weight. Rescue operations have been going on since last evening without any respite. So far, 31 people have been traced and recovered. Out of them, 11 are no more. 20 are receiving the best medical care and treatment in hospital. Many of these workers are from Andhra, some from northern states, and efforts are going on to locate the remaining workers. About 72 persons were working inside the building when it collapsed. So, various departments are coordinating with each other and the police and the Fire and Rescue Services Department to recover, rescue all the remaining people who were working inside. Among the workers who were working inside, it appears that about 20 were women and the rest were men. We have made arrangements to house and feed the families of the workers who were trapped inside the building. The government has made all arrangements for their housing, shelter and food. We will look after them until everything is over. Meanwhile, rescue efforts are continuing unabated. We hope that we will save as many lives as possible. பின்னர் இந்த துயர சம்பவத்தில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருபவர்களையும் அவர்தம் குடும்பத்தினரையும் முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா தனித்தனியாக நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார். அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தாய் உள்ளத்தோடும் பரிவுடனும் பழக்கூடைகளை வழங்கிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா முதலமைச்சரின் பொது நிவாரண நிதியிலிருந்து தலா 50,000 ரூபாய்க்கான காசோலைகளையும் வழங்கினார். சிகிச்சை பெற்று வரும் ஆந்திராவைச் சேர்ந்த தொழிலாளர்களிடம் தெலுங்கிலும் தமிழக தொழிலாளர்களிடம் தமிழிலும் அவர்களது கரங்களை பிடித்து முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஆறுதல் கூறினார். త్వరలో బాగుపడతారు, మీ వారి కోసం వెతుకుతున్నాం, త్వరలో కనిపెడతాం, భయపడకండి. எலும்பு முறிவு ஏற்பட்டது, கவலைப்படாதீங்க, நல்ல சிகிச்சை தருவாங்க, பூரண குணம் அடைவாங்க, அடைவுகளை குணம் தைரியமாக என்ன மாதிரி வேணாலும்
இருக்கு, 50 வெள்ளம் இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, சீக்கிரம் குணமாயிடும். தைரியமாக இருங்க, என்ன உதவி வேணாலும் நீங்கள் செய்யணும். தைரியமாக இருக்கும். கொஞ்சம் ஏந்திரிக்க வேணாம் தம்பி, படுத்துக்கங்க. காயமடைந்தவர்களுக்கு அளிக்கப்பட்டு வரும் சிகிச்சைகள் குறித்து மருத்துவர்களிடம் கேட்டறிந்து அவர்கள் விரைவில் பூரண குணமடைய தேவையான அனைத்து உயர் சிகிச்சைகள் மற்றும் மருத்துவ வசதிகளை செய்து தருமாறு மருத்துவமனை நிர்வாகத்தினரை கேட்டுக் கொண்டார். முதலமைச்சர் உத்தரவின்படி தமிழக அரசு சார்பில் மருத்துவமனையில் உதவி மையம் ஒன்றும் ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இடிபாடுகளில் சிக்கி தவித்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த தங்களை உடனடியாக மீட்க அனைத்து நடவடிக்கைகளையும் மிக துரிதமாக மேற்கொண்டு மீட்கப்பட்டவர்களை மருத்துவமனையில் அனுமதித்து நல்ல முறையில் சிகிச்சை பெறுவதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்ததோடு நிவாரண உதவிகளையும் வழங்கியமைக்காக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை பெற்று வருபவர்களும் அவர்களது குடும்பத்தினரும் தங்களது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டனர். సైట్లో కూలిపోతే నిన్న సీఎం గారు వచ్చారు, చూశారు, కూలిపోయిన మనిషిని చూశారు. హాస్పిటల్లో జాయిన్ చేశాం, ప్రాణం ఉండేసరికి జాయిన్ చేస్తే సీఎం గారు వచ్చారు. నేనున్నాను, మీకేం భయం లేదనేసి మాకు బాధర్చి పొలంలు ఇచ్చారు సార్. పొలంలు ఇచ్చి 50,000 రూపాయలు చెక్ ఇచ్చారు సార్. చెక్ ఇచ్చి నేనున్నాను, మీకేం కాదు, సంతోషంగా ఉండండి అని చెప్పేసి వెళ్ళారు సార్. మేము అదే సంతోషం అనుకుని మేము ఉన్నాం సార్. முதலமைச்சர் அம்மா அவர்கள் நல்ல தீயணைப்பு பாதுகாப்பு வீரர்களை செயல்பட்டு துரிதமாக செயல்பட்டு பல உயிர்களை காப்பாற்றிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் பெரிய ஆஸ்பத்திரிகளையும் சேர்த்திருந்து நல்ல சிகிச்சை கொடுக்க சொல்லி நோயாளிகளையும் நேரடியாக வந்து பார்த்து செஞ்சு ஆதரவு சொல்லிட்டு ரூபாய் 50,000 பணமும் ரொக்க பணமும் கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம். தமிழக அம்மா அவர்கள் துரித நடவடிக்கை எடுத்து அங்கே உள்ளவர்களெல்லாம் மிகவும் கிட்டத்தில் இருக்கிற பெரிய ஆஸ்பத்திரியில் சேர்த்து அவங்களுடைய உயிரை காப்பாற்றிருக்காங்க. அம்மா அவர்கள் வந்து அங்கே ஆஸ்பத்திரியில் இருந்த எல்லா நோயாளிகளையும் பார்த்து அவர்களுக்கு 50,000 ரூபாய்க்கு அவர்கள் பண உதவி செய்ததற்கு அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்.